சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுளெல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் எந்த மொழியிலும் இல்லை. மனித வரலாற்றிலேயே இப்பொழுதுதான் அறிவு வளர்ச்சி கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த வேளையில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி வாழ்வை அளிக்கிறீர்கள். எல்லையற்ற அன்பு கொண்ட மிக உயர்ந்த இதயமும் எல்லையற்ற அறிவு பிரகாசமும் இணைந்த சேர்க்கையே இன்று தேவையாக இருக்கிறது. அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளே, ஆம், உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறுக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள். வையத்துள் வாழும் தெய்வங்களே, நீங்கள் பாவிகளா? மனிதர்களை அப்படி சொல்வதுதான் பாவம். மனித இயல்புக்கே அது அழியாத களங்கம். கருணையே வடிவான எங்கும் நிறைந்த இறைவன் ஒருவர் இருப்பாரானால் இந்து அவரை நேரே காண விளைகிறான். அவன் அவரை நேரே காண வேண்டும். அதுதான் அவனது எல்லா சந்தேகங்களையும் அகற்றும். ஆன்மா இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஓர் இந்து ஞானி கொடுக்கக்கூடிய சிறந்த சான்று, நான் ஆன்மாவை கண்டுவிட்டேன், நான் கடவுளை கண்டுவிட்டேன் என்று அவர் கூறுவதுதான். இந்து சமயம் என்பது ஏதோ ஒரு கோட்பாட்டையோ கொள்கையையோ நம்புவதற்கான போராட்டங்களிலும் முயற்சிகளிலும் அடங்கிவிடாது. வெறும் நம்பிக்கை அல்ல, உணர்தலே. உணர்ந்து அதுவாக ஆதலே இந்து சமயம். இந்து சமயத்தில் நிறைநிலை பெறும் ஒருவன் என்ன ஆகிறான்? அவன் எல்லையற்ற முழுமையான பேரானந்த பெருக்கில் திளைத்து வாழ்கிறான்.